நீங்க இப்போவாச்சும் ஒரு ஃபுல் சாப்டர் படிச்சிருப்பீங்க. அந்த ஹோல் புக்கையும் படிச்சிருப்பீங்க. ஆனா 1 வீக் அப்புறம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஞாபகமே இருக்காது. நீங்க உங்களுக்கு தோணுது அப்டின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க மாத்திக்கிட்டா போதும். டெஃபினட்டா இதுல நீங்க மாஸ்டர் பண்ண முடியும். அததான் இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். பிராக்டிகல் சிஸ்டம வச்சு தான் நான் சொல்லப் போறேன். இது உங்க லேர்னிங்க்கும், ரிமெம்பரிங்க்கும் அண்ட் எனி சப்ஜெக்ட்ட ட்ரூவா மாஸ்டர் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நம்பரோட ரொம்ப ரியலா ஃபீல் ஆகும். சோ அதனால அந்த நம்பர வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். 70 to 80% மறந்து போயிடுது அப்டின்னா, சீரியஸ்லி இது ஜஸ்ட் உங்க ப்ராப்ளம் இல்ல. இது யுனிவர்சல் ப்ராப்ளம். என்னடா எல்லாமே யுனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். பட் இதுதான் உண்மை. நம்ம ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்றோம், ஹைலைட் பண்றோம், நோட்ஸ் எடுக்கிறோம். ஆனா லாஸ்ட்ல எல்லாமே வேனிஷ் ஆயிடுது. சோ இது எக்ஸாக்ட்லி லீக்கி பக்கெட்ல வாட்டர் நிறைய சேவ் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி. அப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பேட் மெமரியான்னு கேட்டா நோ வே. நான் உங்ககிட்ட கிளியரா சொல்றேன். ப்ராப்ளம் உங்க பிரெயின் இல்ல, உங்க மெத்தட் தான். சோ ஒரு சிஸ்டமேட்டிக் டோட்டல் பிராக்டிகல் வே இருக்கு. அதை லீக்க பேட்ச் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிச்சது லாங் டேர்ம் தான் ஸ்டே பண்ணும். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டா ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம்க்கு போகலாம். த லீக்கி பிரெயின் ப்ராப்ளம். இத சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம why we forget ன்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு பிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்து வருது. நியூவா எதையாச்சும் படிக்கும்போது என்ன நடக்கணும்னு நான் நினைப்போமோ அது நம்ம தப்பா நினைக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் சிங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடியா. கம்ப்ளீட்டா உங்களோட கேமே சேஞ்ச் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, ரிட்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ரீட்லயே நடக்காது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயினை கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ரைட்? ஃபர்ஸ்ட் ரீட்ல எல்லாமே பர்ஃபெக்ட்டா சேவ் ஆகணும்னு நினைச்சா அது ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் ஒரு சில சமயம் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ரீடோட ரியல் கோல் என்னன்னா, கான்செப்ட புரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷனா லீக் அவுட்டுக்கு ஃபெமிலியர் ஆகணும். இது எங்க இருந்து இருக்கு, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ண போறோம்னு மட்டும் யோசிக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரீட் எப்படி இருக்கணும்? ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. போட்டோ காப்பி மெத்தட் அப்படின்றது ட்ராப்னு நான் சொல்லுவேன். ஃபாஸ்ட் ரீடிங், ஃபுல் பேராகிராஃபையும் ஹைலைட் பண்றது, சூப்பர் டென்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே வேஸ்ட். ப்ரொடக்டிவா ஃபீல் ஆகும். ஆனா ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப பெரிய ட்ராப். ஸ்டூடெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஸ்லோவா ரீட் பண்ணுங்க. வை மேல ஒரு ஃபோக்கஸ் வைங்க. கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. ஸ்மால் பாஸ் எடுத்து சம்மரைஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 3 பக்கம் வாசிக்கிறீங்கன்னா, அந்த 4வது பக்கம் போறதுக்கு முன்னாடி 3 பக்கத்துல நான் என்ன பார்த்தேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. உங்க ஒன் அண்ட் ஒன்லி கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த புக்ல என்ன எங்க இருக்குன்னு எப்போ எனக்கு தெரியுமோ அப்போதான் நம்ம அடுத்தது போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரீட் கோல் ரீடிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இதுதான் ரியல் ரிட்டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடம். 24 ஹவர்ஸ் டு 48 ஹவர்ஸ் ரூல்ஸ் ஒன்று இருக்கு. மோஸ்ட் பீப்புள் இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீட் முடிஞ்சு 2 நாளுக்குள்ள புக் க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு blank பேப்பர் எடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்க எல்லாத்தையும் எழுதுங்க. அப்புறம் புக் ஓபன் பண்ணி மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் ஃபில் பண்ணுங்க. டிஃபரெண்ட் கலர் யூஸ் பண்ணுங்க. லைக் ரெட், கிரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்றத சொல்றேன். பிரெயினை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கும். பிரெயினுக்கு சிக்னல் போகும், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது லாங் டர்ம் மெமரி பாத்வேஸ்க்கு பில்ட் ஆகும். அண்ட் டோன்ட் வரி, இது ஃபுல்லா ரீட் பண்ணணும்னு சொல்றதுக்கு இல்ல. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, பிக் ஹெட்டிங்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், டயகிராம் 5 to 10 பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். அது போதும். ஆக்டிவ் இன்புட் சிஸ்டம் என்னவா இருக்கணும்னா, லாங் டர்ம் நோட்ஸா இருக்கணும். இப்போ உங்க பிரெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரெடி. கோல் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். டெக்ஸ்ட் புக் காப்பி பண்றதுல இல்ல, டிரான்ஸ்லேட் பண்றதுல தான் இருக்கு. இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டா, கிளியரா, பிரெயின் ஃப்ரெண்ட்லியா ரிவிஷன் நோட்ஸை கன்வெர்ட் பண்ணுங்க. கோல்டன் ரூல், ஒன் டாபிக் இஸ் ஈக்குவல் டு ஒன் பேஜ். யூஸ் பண்ணுங்க. என்னென்ன யூஸ் பண்ணணும்ன்றத சொல்றேன். பர்டிகுலரா இருக்கு. ஃப்ளோ சார்ட்ஸ் ப்ராசஸ்க்கு, டேபிள்ஸ் கம்பேரிசனுக்கு, கீவேர்ட்ஸ் லாங் சென்டென்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ், அண்ட் ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர், இந்த நோட்ஸ் தான் நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண போறது. டெக்ஸ்ட் புக்கை நீங்க ரிவைஸ் பண்ண கூடாது. கோல்டன் ரிவிஷன் சைக்கிள் என்ன அப்படின்னா, இது ஒரு சீக்ரெட் சாஸ் மாதிரி. இப்போ ரியல் மேஜிக் உங்களுக்கு வரும். ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன்ஸ். 3ஆம் நாள் படிக்கிற 3ஆவது நாள் ரிவிஷன் பண்ணுங்க. திருப்பி 7வது நாள் பண்ணுங்க. அப்புறம் 15வது நாள் பண்ணுங்க. அப்புறம் 30வது நாள் பண்ணுங்க. தென் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரெயின் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்க கூடாது பிரெயின் அப்படின்னு நீங்க பிரெயின் கிட்டே பேசுவீங்க. 5 ரிவிஷனுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் மூவ்ஸ் ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். சோ ஆக்டிவ் ரீகால் மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். பாசிவ் ரீரீடிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஆக்டிவ் ரீகால் இஸ் ஈக்குவல் டு ரியல் நாலேஜ். எப்படின்றத சொல்றேன். ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினா மாத்துங்க. எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லிஸ்ட் படிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைப் என்னன்னு கேட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். லவுடா சொல்லுங்க, இல்ல பேப்பர்ல எழுதுங்க. அந்த ஸ்டைல் தான் மெமரியை ஸ்ட்ராங் ஆகும். டீச் த வால் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். பட் கிரேசியா இருக்கும். மிரர் முன்னாடி நின்று வால் கிட்ட இல்ல உங்க டாக் கிட்ட கூட டாபிக்க சிம்பிள் வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யார்ட்டனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க ஸ்டம்பிள் ஆகுது, அதுதான் உங்க வீக் ஸ்பாட். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். மேக் கனெக்ஷன்ஸ் அட்வான்ஸ் லெவல். இது எப்படின்றத சொல்றேன். இன்ஃபர்மேஷன் பார்க்கும் போதெல்லாம் இது நான் ஆல்ரெடி படிச்சதோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸ், நியூஸ் படிக்கிறது, ஸ்டாட்டிக் சிலபஸ். இது பிரெயினுக்கு மல்டிபிள் ஹூக்ஸ் கிரியேட் பண்ணும். ரீகால் ரொம்ப ஈஸியாகும். நாட் டு டூ, எது பண்ணக்கூடாதுன்றத சொல்றேன். சேம் புக்கை பாசிவா திரும்ப திரும்ப படிக்கிறது, நோட்ஸுக்கு மேல நோட்ஸை கிரியேட் பண்றது, எல்லாத்தையும் ஹைலைட் பண்றது, லாஸ்ட் மினிட் கிராமிங்ல போய் மாட்டுறது, இது எல்லாம் டைரக்டா 80% ஃபர்கெட்டிங் கேவுக்கு ஒரு டிக்கெட். ஃபைனல் ஒன்லைன் ஃபார்முலா என்னன்னா, இது மட்டும் மறந்துடாதீங்க. ரீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ரீகால் ஃபார் மெமரி, ரிவைஸ் யூசிங் ஸ்பேஸ்டு ரெபிடேஷன்ஸ், ரீப்ரொடக்டிவ். சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். லீக்கி பிரெயின்னு ஒரு மித்து இல்ல, ஃபர்கெட்டிங் இன்எவிடபிள் இல்ல. அது உங்ககிட்ட கிளியர் சிஸ்டம் இருக்கு, ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ லாஸ்ட் கொஸ்டின் வழக்கம் போல, இந்த காம்ப்ளெக்ஸ் டாபிக்கை ஃபர்ஸ்டா நீங்க மாஸ்டர் பண்ண போறீங்களா?